சார், இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா ஏதாச்சும் ஒளி பிறக்குமா வாழ்க்கையில்? அது தெரியுமா 2026 அப்படின்னு? ஏன் அவ்வளோ இப்போ இந்த ராசிலாம் இவ்வளோ கேட்கல, மகரத்தை ஒண்டி இவ்வளோ குறிப்பாக கேட்குறீங்களா? நீங்கள் ஏதாவது மகரமா? இல்லை சார், கேட்குறேன். ஓ, நேயர்கள் சார்பாக நீங்கள்? ஆமாம், அவங்களோட குரலா? இல்லை இல்லை, இதில் மகரத்துக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னபடி 7.5 சனி. ஆமாம் சார். படாத பாடுபட்டாங்க. தொழில் கெட்டு, வருமானம் கெட்டு, உறவுகள் கெட்டு, நட்பு கெட்டு, செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அது உண்மைதானே. இப்போ இவங்களுக்கு விடுதலை காலம் சார். உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு சார். ஓ, இந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன கொடுப்பான்? போஸ்டிங் கொடுப்பான். படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல மார்க்கு, ஸ்கூல் ஃபைனலில் இருக்கிறவங்களாம் நல்ல மார்க் எடுக்கலாம், நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கும், அந்த குரூப் கிடைக்கும். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகம் நீங்கள் எதிர்பார்க்குற கம்பெனியில் கிடைக்கும். ஆகா, அதற்கேற்ற வருமானங்கள் வரும். பிரமாதம் சார். கடன்லாம் தீரப்போகுது. ஆகா, சூப்பர். இந்த 7.5 வருஷம் ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டி வச்சுட்டு போயிட்டானே, அந்த பள்ளத்தெல்லாம் அடைக்க போகிறீங்க. பணத்தாலே அடைக்க போகிறாங்க. ஆமாம். திருமணம் நடக்குமா? நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்கும். வீடு கட்டலாமா? கிடைக்கும். சார், எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். நடக்குமா சார்? அந்த சந்தேகம் தான் சார். நானே உங்களை சந்தேகப்படல சார். அந்த 7.5 சனியில் நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு அவ்வளவு. அதனால் சந்தேகத்தில் கேட்குறேன். கண்டிப்பாக நடக்கும் சார். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். உச்சம் பெற்ற குரு, சாதாரண குரு இல்லை, உச்சம் பெற்ற குரு. ஆகவே நினைத்ததெல்லாம் முடித்து தருவார். நினைத்ததை முடிப்பவர், கேட்டதை கொடுப்பவர் எங்கள் குரு இருக்கார். அந்த குரு உங்களுக்கு சாதகமாக தருவார். முடிஞ்சால் குரு வழிபாடு செய்யுங்க. ஆலங்குடி போயிட்டு வாங்க. எவ்வளோ முறை நீங்கள் போயிட்டு வரீங்களோ அத்தனை முறை உங்கள் வாழ்க்கை சிறக்கும். செழிப்பாக வாழலாம். இதுதான் உங்கள் ஜாதகம். கவலைப்படாதீங்க. வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.